நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவா 3:4. உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறிவுபடுத்தி அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. For ye have not passed this way that heretofore. இதுவரைக்கும் நீங்கள் இந்த வழியாக நடந்து போகவில்லை. அப்பொழுது போல செய்தி தலைப்பு என்னவென்றால் untrodden ways, கால் மிதிக்கப்படாத வழி, untrodden ways. இதுவரைக்கும் நாம் இந்த வழியாக கடந்து போவதில்லை, கால் மிதிக்கவில்லை. அந்த பாதை என்னதென்பதை நம்ம பார்க்கணும். untrodden ways. யோசுவா என்ன சொல்கிறார் என்றால், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாக நடந்து போகவில்லை. நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், மறுபடியும் போகும்போது ஏற்கனவே அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம், அந்த வழி நமக்கு தெரியும். பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நம்ம அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகலைன்னா நம்ம அந்த வழி நமக்கு தெரியாது. அடிக்கடி ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வழி தெரியும். டூவீலர் ஓடுறவங்களுக்கு தெரியும். இங்கே இருந்து நம்ம கோடம்பாக்கம் போகிறோம் அல்லது டி நகர் போகிறோம்னா அந்த ரோட்டில் அடிக்கடி போனதுனால அது நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்தால் பள்ளம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆழ்வார்த்தினர் பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அந்த இடத்துல அந்த பள்ளம் அங்கே இருக்குது. அதனால் அது எந்த இடத்துல இருக்குது உடனே அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதை ஆகிடும். டூ வீலர் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த வழியில் எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடம் ரோடு மோசமாக இருக்குது, எந்த இடத்துல குழி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது தெரியும். ஏன்னா அது நமக்கு பெரிய வேயாக மாறி ஒருபோதும் நம்ம அந்த வழியாக போகிறோன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் இங்கே இருந்ததா யோசுவா சொல்லுறார், இந்த வழியாக நீங்கள் ஒருபோதும் கடந்து போனதில்லை, இது வரைக்கும் இந்த வழியாக நீங்கள் போனதில்லை, இந்த வழி உங்களுக்கு புதுசாக இருக்குது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவோம். untrodden ways, இது வரைக்கும் நம்ம கால் மிதிக்காத வழி. இப்பொழுது நம்ம வந்து 2016ஆம் வருஷம் ஜனவரி மாதம், இன்னைக்கு வந்து எனக்கு 7ஆம் தேதியா 8ஆம் தேதியா 8ஆம் தேதியில் வந்து 8 நாள் தான் இந்த வருஷத்தில் நம்ம பாதையில் வந்துருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் வந்துருக்கோம், இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இன்னும் 350 நாளைக்கு மேலே இருக்கு. அந்த வழியாக நம்ம போயிடலாமா? போனதில்லை. யாராவது போனாங்களா? யாரும் போகல. ஆனால் இயேசு போயிருக்கு. அவருக்கு ஆதிலிருந்து அந்த வரைக்கும் எல்லாம் தெரியும். நம்ம போனதில்லை, எந்த மனுஷனும் போனதில்லை. இந்த அவிசுவாசியோ விசுவாசியோ யாருமே 2016 8ஆம் தேதி தாண்டலை. 12 மணிக்கு பிறகு நம்ம தாண்ட போகிறோம். அதனால நம்ம வந்து இது வரைக்கும் அது கால் மிதிக்கப்படலை. 2015 எப்படி இருந்தது நமக்கு தெரியும். அதில் நம்ம வந்து நடந்து வந்துட்டோம், அந்த வழி நமக்கு தெரியும். 2014 தெரியும், இதற்கு முன்னால் உள்ள காலங்கள் எல்லாமே தெரியும். நம்ம அதை கால் மிதித்து வந்துட்டோம். ஆனால் இப்பொழுது இந்த 2016ஆம் வருஷம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெடிப்பு ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வெடிப்பு ஜபம் ரொம்ப குயிக்காக வந்துட்டு, ஏன்னா 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டக்குனு 2வது வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம இப்போ தான் இந்த வருஷத்துக்குள்ளே பூந்துருக்கிறோம். ஆனால் இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால இந்த வழியாக நம்ம கடந்து போகலை. இந்த வழியில் என்ன ட்ரபுள் இருக்கிறது, இந்த பாதை எப்படியாப்பட்ட பாதை என்று நமக்கு தெரியாது. ஒருபோதும் நம்ம கடந்து போகவில்லை. இது அதிகமான ஒரு நேரத்தில் நம்ம இருக்கு. அதான் இந்த பிரசங்கத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். They had not before crossed Jordan. இப்பொழுது யோர்தான் பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். இது வரைக்கும் அவர்கள் யோர்தானை கடந்து போனதில்லை. யோர்தானுக்கு அப்பால என்ன இருக்கிறது யோசுவா கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது.
ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அங்கே எரிகோ இருக்குது, ஆழிப்பட்டினம் இருக்குது, எப்ரோன் இருக்கிறது, ஜெருசலேம் இருக்கிறது, அநேக பட்டணங்கள் அவருக்கு முன்னாக இருக்கிறது, அநேக விரோதிகளும் இருக்கிறாங்க. எபூசியர், கிர்காசியர், இதர் மெலிசர்கள், எமோரியர்கள், இப்படி 7 விதமான விரோதிகளும் இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறார்கள். இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது யோர்தானை கடந்து இன்னும் அவங்க ரொம்ப தூரம் போகணும். அதனால நம்ம இந்த ஜனவரி மாதத்தை கடந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் போகணும். எவ்வளோ காரியங்கள் இருக்குது. நியூ சீரீஸ் ஆஃப் எவென்ட்ஸ் இருக்கு. அநேக தொடர்ச்சியான அநேக சம்பவங்கள் இருக்கு. விதமான ஒரு நேரத்தில் நம்ம வந்திருக்கோம். ஜோசுவா and his officers were busy going throughout the host communicate the divine direction. யோசுவாவும் அந்த அதிகாரிகளும் தலைவர்களும் போய் ஒவ்வொருத்தருக்கும் போய் பேசுறாங்க. நான் யோர்தானை கடக்க வேண்டும், எப்படி கடக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, நெட் இருக்கிறது, செல்ஃபோன் இருக்கிறது, எவ்வளோ நமக்கு ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே நம்ம எல்லாத்தையும் எல்லாம் செய்யலாம். ஆனால் அப்படி இல்லை. அன்னைக்கு எதுவுமே கிடையாது. அவங்க லவுட் ஸ்பீக்கர் நம்மகிட்ட கிடையாது, பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டமே கிடையாது. நேராக போய் தான் சொல்லணும். எல்லாரையுமே அந்த ஜனங்களை யோர்தானை தாண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றதான காரியங்களை அவங்க போய் எல்லாத்துக்குமே அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அதே போல் அதனால நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் என்ன நினைப்பார் என்றால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆதாயம் பண்ணணும். ஹல்லேலூயா. நாலு கொஞ்சம் தான் இருக்குது, நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. உலகத்து மக்கள் டிவி பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் தேவையில்லாத காரியங்களை பார்க்கலாம், இதற்கு கேம்ஸ் விளையாடலாம் செல்ஃபோனில். இப்படி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. நேரம் காலம் பொன்னானது. அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்முடைய வேலைகளில் ரொம்ப தீவிரமாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏற்கனவே அதிகமாக இருக்கணும். கால கடைசி ஆயிட்டு இயேசுக்காக நம்ம ஜீவிக்கணும். அவருக்கேற்ற ஏதாவது ஒரு ஊழியை செய்யணும். என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி தான் யோசுவாவும் அவனுடைய ஒவ்வொரு கோத்திர தலைவர்களும் அவ்விதமாக யோசித்து கொண்டிருக்கிறாங்க. யோர்தானை தாண்டணும், அங்கே தேசத்தை சோதரித்துக் கொள்ளணும். எவ்வளோ நிறைய ஜாப் இருக்கு, நிறைய ஜாப் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதே போல 2014 நமக்கு முன்னாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது, நிறைய ஜாப் இருக்கிறது, நிறைய ஊழியம் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படி என்று நம்ம இப்பொழுது யோசிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். விசுவாச போராட்டம் இருக்கிறது. ட்ரையல் ஆஃப் ஃபெய்த் அகைன். தேவனோடு கூட நம்ம தொடர்பு கொள்ளாதபடி நம்ம எதையுமே மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியம் வைக்காதபடி, தொடர்பு கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நம்முடைய மனம் போன போக்கில் போறோம் என்றால் கடைசியா கண்ணில மாட்டிட வேண்டும். ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷனுக்கு சென்னையால் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள் என்று சொல்லப்பட்டது. நமக்கு முன்பாக ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆபத்துகளும் இருக்கிறது. அங்கே கிரேப்ஸ் இருக்கிறது, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மாதுளம் பழம், அத்தி பழங்களை காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் அங்கே இருக்குது. நல்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் அதிக போராட்டமும் இருக்கிறது, விசுவாச போராட்டமும் இருக்கிறது. நாமே ஆனால் ஒரு துணிச்சலோடு தான் அந்த பாதையில் போனமே உடைய துணிச்சல் இல்லாமல் போக முடியும். நம்முடைய மனசுல இருக்கிற துணிச்சல் அல்ல, தேவனுடைய வார்த்தையை பற்றி துணிச்சல். ஹல்லேலூயா. அதை பற்றி விசுவாசத்தினால்தான் நம்ம போகணும். யோனா என்ன செய்யலாம் என்றால், நினிவேக்கு போனா அந்த ஜனங்கள் பிரசனத்தை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நம்மளை கல்லறிவாங்க பயந்து போயிட்டு நினிவேல போய் அங்க பிரசங்கம் பண்றதுக்கு பயந்து போய் தர்சீசுக்கு போயிட்டான். அதே போல இது கடினமான பாதை, கொஞ்சம்
சவுண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப இப்படிதான் இதெல்லாம் தெரியல, அதையும் சொல்ல போறது. அதனால அதனாலே எதிர்த்தால் இந்த பாதையானது கடினமான பாதை என்று நினைத்தோம் என்றால், இதை நம்ம சுய புத்தியின்படி போனால் யாருக்கு என்ன நடந்துச்சு? அவனுக்கு புயல் காற்று வந்தது, சிக்கல்ல மாட்டிக்கொண்டார். இதை மோசே என்ன சொல்லுகிறான்? அடவே நான் திக்கு நாவு உள்ளவன், மந்த நாவு உடையவன், அதனால வேற யாராயும் அனுப்பு, நீ தான் போனோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது வேற யாராயும் நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்க முடியாது. சிலர் இன்னைக்கு சுய புத்தியில போயிடுறாங்க, பாலிடிக்ஸ் அவங்க போயிடுறாங்க, சிலர் உல்லாசத்துல போறாங்க, புசிப்போம் குடிப்போம் ஜாலியா இருப்போம், இதை தங்களுடைய வாழ்நாளை வீணாக்கி போடுகிறாங்க, கிருபை நாளை வீணாக்கி போடுகிறார்கள். கர்த்தருக்காக ஜீவிக்காதபடி தங்களுடைய மாம்சத்தின்படி அவர்கள் ஜீவிக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் செய்தியில இருந்தாலும் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களாக அடையாளம் காண்பிப்பதில்லை. இப்படியாக இருக்கிறார்கள். இந்த புதிய வருஷத்துல நாம எப்படி ஜீவிக்க போறோம்? ஆவிக்குரிய பிரதமா ஜீவிக்க வேண்டும். அல்ல நேரத்தை வீணாக்க கூடாது, அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், கிருபையை பெற வேண்டும். அந்த நாளை இயேசுக்காக நம்ம ஜீவிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். விதமான ஒரு டிசிஷன் எனக்கு அவசியமாயிருக்கு. யோர்தான்ல இந்த பக்கத்துல இருக்கிறோம், யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அந்த 3000 பதினாசத்தை வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். வெட்டியை சுமந்து ஆசாரன் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே அது கரை புரண்டு போகும், கரையை தாண்டி போகும். கரை தொட்டுக்கிட்டு போச்சு அப்படின்னா நிறைய தண்ணி போதாகும். இது கரையை தாண்டி போகும். அதான் செல்லமாக்க ஏரியை திறந்து 30,000 50,000 ஒரே நாளில் திறந்து இது என்ன ஆச்சு? அது கரையை புரண்டு போயிடுச்சு. கடல் தண்ணியை உள்ள வாங்க, அந்த நைட்டில் திறந்து விட்டா கடல் உள்ள வாங்காது. அடையாறு அந்த கடல் உள்ள வாங்காது. அலை ரொம்ப உயரமாக நைட்டில் வருமா, கடலை தான் உள்ள வாங்கணும். அதனால ஏற்கனவே அந்த வாய்க்கால் எல்லாம் தூர் வாரலை, அந்த ஆறு தூர வாரலை. அதனால என்ன ஆச்சு? தண்ணி எல்லாம் ரிட்டர்ன் ஆகி சென்னையே தண்ணியில மூழ்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கிருதினால நம்ம ஊக்கமா ஜெபிச்சோம், ஆண்டவர் மேற்கொண்டு வெள்ளம் வராதுன்னு பாதுகாத்தார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவரை இப்பொழுது கரை புரண்டு போகுது, பாலத்துக்கு மேல தண்ணி போகுது, அங்க பாலமும் கிடையாது. இப்பொழுது பாலம் இருந்தாலும் பாலத்துக்கு மேல தண்ணி போகுது, பாலத்து வழியா போனாலும் சேஃப்டி கிடையாது. அவ்விதமா கடந்து போற இவங்க யோகாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன ஆகுது? இவங்க குளிர் அடிக்கலாம், குளிர்னால உதவி கொண்டிருக்கலாம், எப்படி நம்ம இதை தாக்குறது? அதனால நான் பேப்பர்ல வாசிக்கும் பொழுது ஆத்துல வெள்ளம் போது வேடிக்கை பார்க்க போனவங்க நிறைய பேர் செத்துருக்கிறாங்க. பாலத்துல ரொம்ப வருஷமா தண்ணி போகல, இதை வேடிக்கை பார்க்க போனவங்க எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க. ஆத்துல தண்ணி போகும் பொழுது எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க? 1000 பேருக்கு மேல செத்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வெள்ள நேரத்துல ஆத்துல கரை புரண்டு போகும் பொழுது அந்த லெபனான் எல்லாம் மலையில, லீபனோன் மலையில இருக்க பனியெல்லாம் உருகி அறுப்பு காலத்துல தண்ணியானது ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல அங்க யோர்தானை கடக்க வேண்டும். ஆமே, அந்த வழியாக அவர்கள் ஒருபோதும் போனதில்லை. அதே போல 2016 நம்ம கடக்கவில்லை. என்ன நடக்கும்னு தெரியாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தேவ பயம் வரும். யோசித்து பார்க்காதவங்களுக்கு தேவ பயம் வர. நமக்கு தேவ பயம் அவசியம். மாம்சபாரமா பயப்படக்கூடாது, ஆனால் தேவ பயம் அவசியம். எந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வராது இவருக்கு தெரியாது. பூமி அதிர்ச்சி வந்தா அந்த இடம் ஃபுல்லாவே போயிடும். எந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வந்திருக்கு? மணிப்பூர்ல பூமி அதிர்ச்சி வந்திருக்கு இந்த வருஷத்துல தான். ஆனா சென்னையில வந்தா என்ன ஆகும்? பூமி அதிர்ச்சி எந்த நேரத்துல எப்போ வரும்னு தெரியுமா? இப்ப பூமி அதிர்ச்சி அதிகமா வரும். இதை சென்னை பண்றது ஆண்டவர் கவிழ்த்து போனதுன்னா ஒரு பூமி அதிர்ச்சி ஒரு 5 நிமிஷம் ஷேக் பண்ணா போச்சு, சென்னை பண்ற முழுசுலேக்காரு. பாருங்க, பூமி அதிர்ச்சி வருது நமக்கு தெரியாது. சுனாமி
2004 வருஷம் இது டிசம்பர் கிறிஸ்மஸோட தான் அந்த சுனாமி வந்து எத்தனை பேர் கடல் எந்த நேரத்தில் கொந்தளிக்கும்னு தெரியாது. சுனாமி எந்த நேரத்தில் வருதுன்னு விஞ்ஞானிகள் வந்த பிறகுதான் சொல்லுவாங்க, ஒழிய வரதுக்கு முன்னால சொல்ல மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, இதில் யுத்தம் திடீர்னு போயிடும். கார்கில் யுத்தம் வந்துச்சு. பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் பொழுது கார்கில் யுத்தம் வந்துருச்சு. இப்போ பதன்கோட்டை இடத்துல இதை நிறைய பேர் பாகிஸ்தான்கார சாகடிச்சிருக்கிறோம். இப்பவும் அங்கே ராணுவம் அங்கே வந்து அலர்ட்டா இருக்குது. அந்த யுத்தம் வந்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் யோசித்து பாருங்க. பல விதமான தொற்று வியாதிகள், பிளேக்குன்னு ஒரு வியாதி வந்தது, குஜராத்ல இருந்து அது வந்துச்சு. அவங்கள நிறைய பேர் செத்து போனாங்க. இப்படி ஒரு தொற்று வியாதி வந்தா நிறைய பேர் சாகலாம். என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியுமா? இதெல்லாம் ஆபத்து அதிகமாக இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. பிராக்டிக்கலா நான் பேசுறேன். இந்த 2016 அதிக ஆபத்துகள் இருக்குன்னு தெரியும். 2015 விட 2016 அதிக ஆபத்து இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகம் இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் பாவத்துல போறதுக்கும் இதை நம்ம கூட பாவத்துல போறதுக்கும் இந்த நேரத்துக்குரிய சபையில இருக்கிறவங்க பாவத்துல போறதுக்கும் அநேக காரியங்கள் விட ஜாஸ்தியா இருக்கு. ஆத்மாவை கெடுக்கிற காரியங்கள் அதிகம் இருக்கு. நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு சினிமா பார்க்கலாம். கம்ப்யூட்டர் இல்லாதனால பார்க்கலாம் இருப்பாங்க, இருந்தா பார்க்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம் இருக்கிறது. போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் அதிகம், போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் ஆபத்து அதிகம். அதிக தேவைகள் நமக்கு இருக்கிறது. அதிக குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு முன்னால இருக்குங்கிறத நம்ம நினைச்சோம்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தேவ பயம் வரும். அப்படி நினைச்சு பார்க்காதவங்களுக்கு தேவ பயம் வராது. ஆண்டவரே, நீ தான் காப்பாற்றணும். பாதுகாப்பு இல்லாத உலகம், நீ தான் எங்களை எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். நீ தான் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். இதோ நீ தான் நாங்கள் பாவம் செய்யாதபடி ஆவிக்குரிய பரமா ஜீவிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாலும் எல்லாம் கெட்டு போயிடும். ஆத்மா மாலை கெட்டு போயிடும். ஆண்டவரை தேட முடியாது. பைபிள் படித்து ஜெபம் இருக்காது, ஆத்மா கெட்டு போயிடும். சிலருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தை கிரிக்கி இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் சில ஆத்மாக்கள் பாவத்தில் இடையே போறேன். அதுதான் நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது. இந்த ஆத்மா இப்படி போகுது, கடைசியில் இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகுது, ஆத்மா செத்து போகுது, இதை அந்த மாதிரி போகுதுன்னு பாஸ்டர் வந்து யோசிப்பார். இந்த ஆத்மாவை நம்ம இந்த வருஷத்துல இழக்க வேண்டிய சூழ்நிலை வருமோ, போற போது சரியில்லையே. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ நம்ம ஜெயிக்கணும் தெரியல. அவங்க யோகா தரத்துல வந்து அதை யோசிக்கிறாங்க. இந்த யோகாவை தாண்டி போகணும், இன்னும் போக நிறைய போராட்டங்கள்லாம் இருக்குது. அது சென்றில் நிறைய பிளஸிங் இருக்குது. எப்படி யோசிக்கிறோம்? 2015 ஆண்டவருக்கு ஆசிரியர் கர்த்தருடைய கிருபையினால 2015 ஒரு மெசேஜ் மிஸ் பண்ணல. ஒரு மெசேஜ் மிஸ் பண்ணாம உங்களுக்கு இந்த இடத்துல மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு ஆதாரையும் ஒரு மெசேஜ் மிஸ் பண்ணல. அவருக்கு ஹெல்ப் தந்திருக்கிறேன். புக்கு அதிக தூரம் போக முடியாது உதவி செய்திருக்கிறார். சில இடங்கள்ல போய் தரிசனம் பண்ண உதவி செய்திருக்கிறார். நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்கார். அவருக்கு ஹெல்ப் தானே செய்ய முடியுமா? அனாயிட்டிங் தானே செய்ய முடியுமா? எவ்வளோ கிரேஸ் வந்திருக்கிறார். இந்த வருஷம் நாங்கள் அதெல்லாம் அதிகமாக சொல்றோம். 2 பக்கமும் இருக்கு. இதையும் யோசிச்சு பார்க்கணும். அதனால அந்த கிருபையை பெற வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்காம கிருபையை பெற முடியாது. நம்ம மனம் போன போக்குல போயிட்டு, மனசு போற போக்கும் கால் போற போக்கிலே போயிட்டு இருந்தோம்னா எப்படி ஒரு நாள்ல நம்ம யோசிக்க வேண்டியதாகும். அதனால ரொம்ப பயம் அவசியம், தேவ பயம் அவசியம். அவருடைய கிருபையை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண வேண்டும், நம்பி ஜீவிப்பது. கர்த்தரை நம்பி ஜீவிப்பது. ஆண்டவரே, போன வருஷம் எவ்வளவு கிருபை தந்தீர், அதற்காக நமக்கு சோதனை. இந்த வருஷத்துலேயும் கிருபை நான் போறதெல்லாம் இங்க வந்து ஆபத்து இல்லாம பாதுகாத்துக்கிறோம். அதே சமயத்துல கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணுங்க நினைப்பு இல்லை. நான் போறதெல்லாம் நீ ஆபத்து வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது. அதுதான் மனுஷன் நினைப்பான். ஆனா தன்னுடைய போக்கம் மாற்றுறதுக்கு சிலருக்கு மனசு வர.
போன வருஷம் தான் அப்படி போனா இந்த வருஷமா சரியா போவோம் அப்படி என்ன சொல்லிட்டு பாரு. அப்படி எண்ணம் வராம போச்சுன்னா ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் இருக்கப்பட்டாச்சு. ஒருபோது இந்த ஆத்மா புதுப்பிக்க முடியும். இது இப்படிதான் நோக்கு போலதான் போகும், நோக்கு மனைவி போலதான் போகும். இதை ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் அவன் மாட்டிக்கிட்டான், அவன் மனைவி மாட்டிக்கிட்டான். ஆபிரகாம் போல நம்ம விசுவாசத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ப்ராமிஸோடு கொடுத்திருக்கிறார், நமக்கு அட்டோன்மெண்ட் வைத்திருக்கிறார். ப்ராமிஸ் இல்லாம நம்ம ஒன்றை கிளைம் பண்ண முடியாது. அட்டோன்மெண்ட் இல்லாம, பலி இல்லாம நம்ம கிளைம் பண்ண முடியாது. கல்வாரியிலே ஆண்டவர் பலியா இருக்கிறார், எல்லாத்தையும் சம்பாதித்திருக்கிறார், நமக்கு ப்ராமிஸ் வேர்டு கொடுத்திருக்கிறார். நம்ம வார்த்தையில உண்மையா இருக்கா எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா. அந்த பெய்த்துல தான் நம்ம இன்னைக்கு நம்ம அந்த 2016 நம்ம கால் வச்சிருக்கிறோம். கால் விதிக்கப்படாத நாட்கள் இருக்கிறது. அதுல கர்த்தர்தானே நமக்கு உதவி செய்வேன். இப்பொழுது யோர்தான் பக்கத்தில் வரும்பொழுது ஒரு கன்சோலேஷன் அவனுக்கு இருக்கு, ஒரு ஆறுதல். முதலாவதாக அவளுக்கு என்ன ஆறுதல் இருந்தது, என்ன கன்சோலேஷன் இருந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த வழியாக நீங்கள் ஒருபோதும் நடந்து வந்ததில்லை என்று யோசுவா சொல்லும் பொழுது, சிறந்த சமுத்திரத்தை தாண்டினார். சிறந்த சமுத்திரத்தை தண்ணீரை இரண்டாக கலந்து இதை உலர்ந்த தலை வழியாக அவங்க கடந்து போனாங்க. அதுல யாராவது அங்க இருக்கிறாங்களா? இப்போ யோர்தான் பக்கத்துல நிக்கிற கூட்டத்துல அதுல யாராவது இருக்கிறாங்களா? ஒன்லி 2 people தான் இருக்கிறாங்க. யோசுவா, காலேப் தான் இருக்கிறாங்க. மற்ற எல்லாருக்கும் சிறந்த சமுத்திரம் கடந்ததை அவங்க பார்க்கல. அது வழியா போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இவருக்கு இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிய ஒரு அனுபவம். பழைய அனுபவம் உடையவங்க 2 பேர் தான். கர்த்தர் எப்படியோ அந்த சிறந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தண்ணீர் ஐஸ் கட்டி போல வால் போல இருந்தது, அது மத்தியில கடந்து போனார்கள். பார்வோனி அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அது யோசுவாவுக்கும் காலேபுக்கு தான் தெரியும். மற்ற எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்தரத்துல விழுந்து போனது. வனாந்தரத்துல கடந்த குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. ரெட்சியை காட்டுறது அவனுக்கு தெரியாது. அதனால ஜோர்தானை தாண்டும் பொழுது இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இதுவரைக்கும் வந்ததில்லை. இது ஒரு புதிய அனுபவம். அதே போல நம்ம இப்பொழுது எழுதணும் என்றால் அந்த புதிய அனுபவத்தை பெரும்படியாக 2016 வந்திருக்கிறோம். ஆமே. என்னாகும் 16, 29 ரொம்ப வாசிக்கலாம். என்னாகும் 16, 29 30. எபிரேயரின் குமாரன் காலேபும் இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தலுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எபிரேயரின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாக நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணை கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாக நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே செஞ்சு போயிட்டாங்க. அதனால யாருமே ரெட்சியை தாண்டது அந்த அனுபவம் தெரியாது. வனாந்தரத்துல பிறந்த குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. யோசுவாவும் காலேபுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் உண்டு, மற்ற யாருக்கும் அந்த அனுபவம் கிடையாது. எபிரேயரின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரன் யோசுவா தவிர மற்றவர்களாகிய நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசம் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாளர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ, அந்த வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த தண்ணீரை ஆண்டவர் எப்படி கடக்க செய்கிறார்கள் அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. அவங்க அந்த அனுபவம் இல்லைன்னா இருந்திருப்பாங்க. நமக்கு ஒரு போட்டு இருந்தா போயிடலாமே. வெள்ளத்துல மீன் பிடிக்கிறவங்க போட்டு கொண்டு தான் நிறைய பேர் காப்பாற்றி இருக்கிறாங்க. போட்டு வேணுங்க. 1ஆம் தேதி நைட்ல மழையில என் மகா வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. விஜயராகத்துல போனா போட்டு தான் வேணும். ராஜமன்னார் ரோட்ல தண்ணி ஏறால இருக்கு. டூவீலர்ல போக முடியாது, கார்ல போக முடியாது, செல்போன்ல கான்டாக்ட் பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லை. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, மருமகன் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கான்னு கான்டாக்ட் பண்ண முடியுமா? கான்டாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி எப்படி தண்ணீரை தாண்டுவது? போட்டு வேணும். போட்டு தான் எத்தனை போட்டு வேணும்? இத்தனை பேருக்கு 6 லட்சம் பேருக்கு அதிகமா இருக்கிறாங்க. எப்படி கடக்க முடியும்? இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது.
There was not a coat in all their tents. அவங்க ஒவ்வொரு கூடாரத்திலையும் கோட் இல்லை. இருந்தால் அப்படியே யோர்தானை தாண்டி போனாலும் அங்க வால் சிட்டி இருக்குது. வானத்தை அளாவுகிற அளவுக்கு அங்க கோட்டை சுவர் கட்டியிருக்காங்க. வானத்தை தொழுகிற அளவுக்கு அவங்க கோட்டை சுவர் அவ்வளவு பெருசா இருக்குதான். வாசிக்க நேரம் இல்லை. உபாகமம் 1:28 வாசிக்கிறோம். வானத்தை அளாவும் மதில்கள் உள்ளதாக இருக்கிறது. ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிற ராட்சச பிரவிகள் இருக்கிறார்கள், பலவான்கள் இருக்கிறார்கள், எல்லாம் டால் பீப்புளா இருக்கிறார்கள், நெடியவர்களாக இருக்கிறார்கள், பலவான்களாக இருக்கிறார்கள். இவங்க ஜனத்தை விட அவங்க ஜனத்தோட அதிகமாக இருக்கிறது. எப்படி அதெல்லாம் கைப்பற்று? குடிசை வீடு கிடையாது, ஓடு வீடு கிடையாது, எல்லாமே மச்சி பாருங்க வீடுகள் தான், எல்லாமே பில்டிங், எல்லாமே சிட்டிஸ் தான், கிராமங்கள் கிடையாது. விதமான ஒரு தேசத்தன்மை நம்ம ஆயுதம் எல்லாமே எப்படி நாம இது பண்றது, யோர்தானை எப்படி தாண்டுறது, இப்படிதான் யோசிக்கும் பொழுது இது அவங்களுக்கு யாருமே அங்க பயந்த மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறோம்? சமுத்திரத்தை தாண்டி வந்தவங்களுக்கு பயம் இருந்துச்சு. அந்த சந்ததி அடங்கி போச்சு, பயந்த சந்ததி அடங்கி போச்சு. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் வியாதி வந்துச்சுன்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பயப்படுது. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வாழ்நாள் முழுசும் அப்படிதான் இருக்கு. சின்னது வந்தாலே டாக்டர் டெஸ்ட் பண்ணா இதை சொல்லிடுவாங்க, ரொம்ப பயம் வந்துடுது. அந்த பயத்திலே வியாதி வருது. இங்க யாரும் பயப்படல, யோகா பார்த்து இங்க யாரும் பயப்படல. அந்த சந்ததி பயந்த சந்ததி, இந்த சந்ததி பயப்படாத சந்ததி. ஹல்லேலூயா. நீங்க பயப்படாத சந்ததியை சேர்ந்தவங்க கர்த்தர் பார்த்துடுவாரு. ஹல்லேலூயா. நாளையும் பரிகாரியை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அது எப்படி வியாதி நம்மளை மேற்கொள்ள முடியும்? டாக்டர் ரிப்போர்ட் நமக்கு எதுக்கு? நமக்கு இயேசு சுகத்தை தருவார். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட உடனே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு மாத்திரை சாப்பிடாம ஆண்டவர் நம்ம வைப்பார். எந்த விசுவாசிக்கிறோம்? அது டயபிட்டிஸ் இருந்தானே, அது இருந்தானே, இது இருந்தானே, எல்லா சிம்டம்ஸ் நமக்கு இருந்தானே, கர்த்தர் ஆண்டவர் எனக்கு பரிகாரியா இருக்கிறார். ஒரு மாத்திரை கூட சாப்பிடாம ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அங்க பெய்து வேணும். இவனுக்கு பெய்து இருந்ததால இவனுக்கு பயம் இல்லை. பெய்து இல்லாதவங்க தான் பயம். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இவங்களா இமேஜின் பண்ணி அந்த பயத்திலேயே சாத்தான் வியாதி அதிகமாக கொண்டு பயம் வரவனுக்கு வாழ்நாள் முழுசும் பயம்தான். அவங்ககிட்ட நல்ல செய்தியே எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு துர்ச்செய்தி சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இதை விட மோசமான துர்ச்செய்தி சொல்லுவாங்க. வாழ்நாள் முழுசும் துர்ச்செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் முழுசும் பாடியில் அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டே தான். ஏன்? எதனால? அந்த பயத்தினால பிசாசு உள்ள புகுந்து கொண்டு அதிக தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். வாழ்நாள்ல கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அற்புதமா நடத்தினார் அப்படிங்கிறதே வராது நம்ம பாட்டு. ஏன்னா பயத்தினால விசுவாசம் அவனுக்கு ஒரு வாசல் இருக்குது. அந்த பயத்தினால உள்ள போனாங்க. விசுவாசம் இருந்தா அவன் ஓடிடும். நீங்க ஒரு நல்ல செய்திக்கு மேல இன்னொரு நல்ல செய்தி சொல்லுவீங்க. இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்க, பிறகு இதை விட ஜாஸ்தி ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு அதை விட ஜாஸ்தி நல்ல செய்தி சொல்லிட்டே வருவீங்க. ஏன்னா அவனுக்கு பேச்சு இருக்குது, இவனுக்கு பயம் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஒரே துர்ச்செய்தி தான். இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, இன்னும் 2 மாதம் கழிச்சு இதை விட மோசமான செய்தி சொல்லுவாங்க. ஏன்? அது நம்ம மனசுல இருக்க பயம், அவிசுவாசம். ஃபெய்த் இருந்தா எந்த சூழலையும் சந்திக்கலாம். ஹல்லேலூயா. Faith drove all fears away. விசுவாசமானது எல்லா பயத்தையும் அப்புறப்படுத்துகிறதாக இருக்கிறது. Faith drove all fears away. They advanced straight on God's guiding. அவங்க கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற முன்னேறி போறாங்க. அந்த ஆற்று அவர் வற்றி போக பண்ண முடியும். ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எப்படி அவங்க அதை செய்ய முடியும்? அவங்க எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னா, நம்மளா இந்த வழியில வரல, நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம்ம இந்த யோர்தானை தாண்டுபடியா வரல, கர்த்தர் நம்மளை கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. It's not a way of your own appointing. Let you your present standing place. இத கர்த்தர் அங்கே கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த செய்தியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கும் பொழுது நாமளா வரல, கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சிந்தையிலிருந்து நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஏற்ற வேண்டிய ஆண்டவர் வார்த்தையிலே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை தடவை நீங்க அதை சிந்திக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஜெயம். தேவனுடைய ஃபோர் நாலேஜ் சிந்திக்கணும். அவருடைய முன்னறிவு என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபெய்த் வரும். இவங்க அங்க என்ன நினைக்கிறாங்க, நாமளா இந்த யோர்தான் நதிக்கு வரல, கர்த்தர் நம்மை எகிப்திலிருந்து விடுதலை ஆச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆணையிட்டபடி அந்த தேசத்தை சோதரித்துக் கொள்வதற்கு இப்பொழுது இவ்வளவு நாளும் நம்மளை வழி நடத்தி, மோசே என்ற தீர்க்கதரிசினால வழி நடத்தி, அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் நம்ம லீட் பண்ணி இந்த யோர்தானை கொண்டு இருக்கிறார். நாமளா ஆசைப்பட்டு அல்லது நம்ம சுய புத்தியின் படி இங்க வரல, கர்த்தர் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு இருக்கிறார். இதை யார் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ, இதை யார் சரியா அறிக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு வாழ்நாள்ல ஜெயம். ஐயோ நம்ம எப்படி பாடிக்கிட்டே இந்த சூழல் ஆண்டவர் நம்மளை கொண்டுக்கிறாரு, அந்த ஆண்டவரை தான் நம்மளை சோதிக்கிறாரு, இதை வேற யோர்தான் வேற கரை பண்ணு போதே, இதை எப்படி தாண்டது அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோ சாதா நல்ல சவாரி செய்வாங்க. மேல நல்ல குதிரை கிடைச்சிருக்கு, சவாரி செய்வாங்க. நம்ம என்ன செய்யறாரு, கர்த்தர் என்னை நேரத்துக்கு கொண்டிருக்கிறார். அவர் என்ன வார்த்தையில கொண்டிருக்கிறார். அவருடைய வழிநடத்தலின்படி நான் வந்திருக்கிறேன். அவருடைய பசுத்தாவின் வழிநடத்தலின்படி வந்திருக்கும் பொழுது என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். யோர்தான் என்னை தடை செய்ய முடியாது. இப்போது யோர்தான் கரை புரண்டு போகும் பொழுது இவங்க அதை கிராஸ் பண்ண வேண்டும். கிராஸ் பண்ணும் பொழுது தேவனுடைய ப்ராவிடன்ஸ் படி, அவருடைய முன் தீர்மானத்தின் படி அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க தைரியமா இருக்கிறாங்க. கர்த்தர் கொண்டு வந்தால் கர்த்தர் நடக்கும். அவருடைய சிந்தையிலிருந்து நீங்க உலகத்துக்கு வந்தால் ஆண்டவர் உங்களை வார்த்தையில கொண்டு வந்தார். அவரை எப்படி நம்மளை கைவிடுறாரு? அந்த பேச்சு நமக்கு வேற வரல. நம்மளா உலகத்துல பிறந்து நம்மளா இதோ உலகத்துல இருந்து போராடி கிடக்கும். நம்ம தாய் தப்ப நம்ம பெற்று போட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம பெற்றாங்களோ தெரியல. நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குது. அது இந்த குடும்பத்துல சேர்ந்தேன், அதனால எனக்கு இந்த போராட்டம் ஜாஸ்தி. இப்படி பிள்ளைகள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். உலகத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்வாங்க. சிந்தையில இருந்து பிளஸ்க்கு வந்திருக்கிறேன். ஒரு அம்மா அப்பாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்க மூலமா கொண்டு இருக்கிறார். ஒரு ஃபேமிலியில கொண்டு இருக்கிறார், ஒரு சூழ்நிலை மத்தியில கொண்டு இருக்கிறார், ஒரு காலத்துல கொண்டு இருக்கிறார். மெசேஜ் என்ன சொல்லிச்சு, ஹல்லேலூயா. நான் இப்போ எனக்கு அவருடைய பிள்ளை, அம்மா அப்பாவுக்கு பிள்ளை கிடையாது, அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. என்னை அவர் நடத்துறது, என்னை பாதுகாக்கிறதுலாம் அவருக்கு இருக்கு. இது பேச்சுல இல்லை, உள்ளத்துல அந்த விசுவாசம் இருந்தால் இயேசு உதவி செய்வார். ஹல்லேலூயா. Lord cannot make mistake. கர்த்தர் எந்த தவறு செய்ய மாட்டார். அவரெல்லாம் கரெக்டா தான் செய்வார். ஆமென். 7 மடங்கு அக்கினியை சூடாக்க சொன்னாங்க, பயப்படலையே. நீங்க இந்த சிலையை கும்பிடணும்னா 7 மடங்கு அக்கினியை சூடாக்குங்க. இதை மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நான் 7 மடங்கு சூடாக்கும் பொழுது அவங்க பயப்படலைங்க. தேவனாய் கர்த்தர் எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ரட்சிக்காட்டாலும் நாங்க இந்த போர்ச்சலை தூக்கி போட போனவங்க எல்லாருமே கருகி போயிட்டாங்க. இது அவங்க மத்தியில 4வது ஆள் அங்க உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருந்தது. ஹல்லேலூயா. We are in the right place. If God has brought us there. கர்த்தர் உண்மையிலே கொண்டார் என்றால் கர்த்தர் இந்த டாபர்நாக்கிள்ல கொண்டு இந்த டாபர்நாக்கிள்ல ஆண்டவர் வார்த்தையை கேட்க வச்சார்னா அவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? அவர் சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் என்ன கொண்டு இருக்கிறார். இது நான் என் மாம்சத்தின் படி வரல, அவர் கொண்டு இருக்கிறார். இது அப்படி நினைக்கும் பொழுது அவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. யோர்தான் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நம்ம நல்ல மனுஷன் ஓபன் ஹார்ட் இருக்கும் என்றால், நமக்கு கிளியர் கான்சியன்ஸ் இருக்கும் என்றால், மாய்மாலம் இல்லாத வாழ்க்கையை செய்வோம் என்றால், ஒளிவு மறைவு இல்லாத மாய்மாலமான வாழ்க்கையை செய்வது நமக்கு அவசியம் இல்லை. மாய்மாலமான ஆட்களை செய்ய வேண்டும் அவசியம் இல்லை. பொய் சொல்லி ஜீவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏமாற்றி ஜீவிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஹல்லேலூயா.
நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா all things are possible. Hallelujah. Nothing surprise. எந்த காரியம் ஆண்டவர் பார்வையில் ஆச்சரியமானது இல்லை. Hallelujah. எல்லாமே அப்பாயின் பண்ணி வச்சிருக்கிறார். யோர்தான் நதி அறுப்பு காலத்தில் கரை புரண்டு போகும்பொழுதுதான் அங்கே போகிறார். God's providence, God's appointment. Hallelujah. Nothing about them comes upon him by surprise. ஆண்டவருக்கு எதுவுமே ஆச்சரியமானது இல்லை. ஆண்டவருக்கு எதுவுமே ஷாக்கான காரணம். ஐயோ ஷாக்கா இருக்குது கேட்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு எந்த காரியம் ஷாக் கிடையாது. Hallelujah. எல்லாமே அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். ஆமென். Nothing hard. இது ஆண்டவருக்கு கடினமான தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்ம இந்த வழியா ஒரு நாள் போகல, ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் போயிருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் தோய்ந்த காலடி இருக்கு. ஆமென். அவருடைய ரத்தம் தோய்ந்த அந்த காலடி யோர்தானுக்கு கீழே இருக்கிறது, அது ரெட் சீ கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரோட் மேப் ஆண்டவர் போட்டிருக்கிறார். எகிப்தில இருந்து கானானுக்கு போற ரோட் மேப் வந்து ஆண்டவர் போட்டிருக்கிறார். அங்க அவர் அந்த மேப் போடும் பொழுது அந்த ரோடு வந்து சிறந்த சமுத்திரத்தின் கிடையே இருக்கிறது, பின்பு யோர்தான் கிடையே இருக்குது. அவர் ரோட் மேப் போட்டார்னா கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. அது தேவனால நேமிக்கப்படுது. 2016 நம்ம தாண்டணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். 2015 நம்ம தாண்டிட்டோம். ஒருவேளை அது சிவந்த சமுத்திரமாய் இருக்கலாம். இப்பொழுது யோர்தானை நம்ம தாண்ட வேண்டும். ஆமென். நம்ம ரோட் மேப் அப்படி இருக்குது. ரோட் மேப் டு க்ளோரி. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதில் பங்கு பெறும் வரைக்கும் இதோ நமக்கு ரோட் மேப் ஆர்டர் போட்டிருக்கிறார். அந்த ரோட் மேப்ல வந்து நம்ம பிரயாணம் பண்ணிபடியா வைக்கப்பட்டு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். எல்லாருமே அமிதமான தான் பாதையை தாண்டி போயிருக்கிறாங்க. நமக்கு முன்னால வாழ்ந்த பசுத்தவான்கள் எல்லாருமே கடினமான பாதையின் வழியாக தான் மைலைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அவங்களுடைய டேன் முடிந்து விட்டது, அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே தொடரும் பொழுது இதை நம்ம வந்து என்ன செய்யலாம் என்றால் இந்த பாதையில போகும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2016 எப்படி இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சந்தோஷம்? இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். இதான் சொல்றது. ஒரு சகோதரர் சொன்ன எனக்கு உடம்புல அவையா அப்படி இருக்குன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இல்லை. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். எதையாவது இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சாரு இருக்கிறார். நீ கொஞ்சம் நல்லா வந்தா குடிக்க போயிருந்தா வேற எப்படி உனக்கு உடம்புல சொல்ல வரும்? குடிக்கிறவங்க ஒருத்தர் ஆப்போசிட் எடுக்கக்கூடாது. நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். 2016 குடிக்கிறவங்க யாரும் ஆப்போசிட் எடுக்கக்கூடாது. மனைவி மாதிரி என்கிட்ட சொல்றோம். மனைவி மாதிரி மேலதான் பாவம் இருக்கு. அதனால நீ வந்து குடிக்க போற உனக்கு உடம்புல செய்ய நீ வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்னிச்சாருன்னு இருந்தா எப்பமாவது சொல்ல முடியுமா? சொன்னாதானே ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பாத்தீங்களா? குடியாரங்க, அரசியல்வாதிகள், இந்த பாவமான பாவத்தில் இருக்கிறவங்க யாரும் இந்த சபைக்கு வரக்கூடாது. ராமோஜத்துல பங்கு பெறக்கூடாது. கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு பெறக்கூடாது. நிறைய ஆலோசனைகள் நமக்கு முக்கியம் இல்லை. இருக்கிற ஆட்கள் சரிப்படுத்தணும் தான் நான் இப்ப நினைச்சுக்கிறேன். பாஸ்டர் சொல்ற ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கும் பயப்படணும், பாஸ்டருக்கும் பயப்படணும். மனம் போல ஜீவிக்கிறவங்களுக்கு இந்த சபை கிடையாது. அதனால நம்ம வந்து சீக்கிரமா ரேப்சர் வருது. நமக்கு ஒரு தேவ பயம் வேணும். இதை நடத்துற ஆளான ஒரு பாஸ்டர் அங்க ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அதை நம்ம மதிக்கணும். அதை குறித்து நமக்கு ஒரு பயம் வேணும். இதை நம்ம விதமான ஒரு நேரத்தில் நம்ம இருக்கணும். அதனால நமக்கு ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அந்த சந்தோஷம் பாவ சந்தோஷம் இல்லை, நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். பசுத்தாவின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். வியாதியோடு இருக்கிறவங்க, பிரச்சனையோடு இருக்கிறவங்க எப்பமாவது அதை நினைச்சு பார்த்தா அந்த வியாதி ஓடி போயிடும். இயேசுவே பாவத்தெல்லாம் மன்னிச்சதுக்காக சொல்றோம், எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக சொல்றோம், எனக்கு கொடுத்த நித்திய ஜீவனுக்காக பரிசுத்தாவிக்காக சொல்றோம். இந்த சந்தோஷம் உள்ளத்தை ஆத்மால இருந்தா வியாதி தன்னால ஓடி. அந்த சந்தோஷம் இல்லாதவங்க தான் அது வருது இது வருது அது வருது வரதான் செய்யும். ஆனா அந்த சந்தோஷம் வந்து அதை ஜெயிச்சிடும்.
இதை அவுட்பீட் பண்ணிடுறது. உள்ளதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மனிதர்கள் சரீரத்தில் இருக்கிற போராட்டத்தையும் மனசுல இருக்கிற கவலையும் அதை ஜெயிச்சிடும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? The spiritual joy will fall out by in the increased bodily infirmity. சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை உள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா அந்த பலவீனத்தை அப்புறப்படுத்தும். அந்த சந்தோஷம் இல்லாதவனுக்கு பாடி வர வர இருந்திருப்பாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்கு, பலமே இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை பலமே இல்லை, டயர்டா இருக்கு, டயர்டா இருக்கு. இதேதான் பேச்சு. மயக்கமா வருது, தலை சுத்துது. ஏன்னா அந்த சந்தோஷம் இருந்தா இதெல்லாம் அப்புறப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சந்தோஷம் தான். அப்பதான் ஆண்டவரை துதிக்க முடியும், அப்பதான் சோதனை பண்ண முடியும். அந்த சந்தோஷம் இல்லாதவங்க சோதனை பண்ண முடியாது. சும்மா போட்டு கத்தலாமே உடைய உண்மையில அது இருக்கு. நம்ம இன்னைக்கு ஃபெய்த்ல நமக்கு இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆமென். நம்ம ரைட் டைரக்ஷன்ல வந்திருக்கிறோம். ஆமென். சரியான வழியில வந்திருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு முன்னால ப்ராமிஸ் லேண்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோர்தானுக்கு அப்பாலே ப்ராமிஸ் லேண்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. யோர்தான் பிரிக்கப்படும், முத்திரைகள் திறக்கப்படும். முத்திரை திறக்கப்பட்ட பின்பு ராப்சர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ராப்சருக்கு பின்னால வெட்டிங் சப்பர் இருக்குது. வெட்டிங் சப்பருக்கு பின்னால மில்லேனியம் இருக்கிறது. ஏதோ அதுக்கு பின்பு ஜட்ஜ்மென்ட் இருக்கிறது. அதுக்கு பிறகு சிச்சி இருக்கிறது. அப்பா எவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. யோர்தான் திறக்கப்பட்ட பின்பு இவ்வளவு பிளஸிங் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சரியான இடத்துல கொண்டு வந்திருக்கார். 2016 நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். The path runs in the right direction. நம்ம சரியான ஒரு பாதையில தான் வந்திருக்கிறோம். Children of Israel had their faces set towards the promised land. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகம் அந்த promised land எதிர்நோக்கி இருக்கு. ராப்சர் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. மில்லேனியத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். எத்தனை எதிர்நோக்கி இருக்கிறோம்? அப்படி இருந்தா நீங்க உலகத்துல ஜீவிக்க மாட்டீங்க. உலக உல்லாசம் உங்களை மேற்கொள்ளாத. உலக உல்லாசம் கடைசியில் வேறையா போயிருக்கு. ஆனா ஆதியில களி கூறுவது அது வந்து பல்லவத்தில் கொண்டு போய் சேரும். ஆதியில களி கூறுவது இல்லாதவங்க தான் தன்னுடைய மனசை வந்து உலக உல்லாசங்களை திருப்தி செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. அவங்க ஏன் அப்படி பயிற்சி செய்யறாங்க? இது அவங்க பசுத்தாவின் சந்தோஷம் இல்லை. அதனால அந்த மாதிரி சந்தோஷத்துல அவங்க பிரயாசப்படுறாங்க. பாவ சந்தோஷத்துல பிரயாசப்படுறாங்க. இந்த சந்தோஷம் இருந்தா அதை அது ஜெயிச்சிருக்கேன். உண்மையான துதி சோத்திரம் வருங்க, சந்தோஷம் வரும் பொழுது அது எல்லா கவலையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ரைட் டைரக்ஷன். ஏனென்றால் கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். ஆமென். யோசுவா ஜனங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. யோசுவான்னு ஆண்டவர் சொல்றார். யோசுவா வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்றான். அவங்களுக்கு மத்தியில ஒரு ஜோஷுவா ஒரு மினிஸ்ட்ரி அங்கே இருக்கு. ஜோஷுவா மினிஸ்ட்ரி அங்கே இருக்குது. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறார். இது அந்த போதகர் தேர்ந்தெடுத்து வார்த்தையை கேட்கிறார். அந்த போதகர் வந்து ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க சரியான டைரக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நேபர் இல்லாத ஆளுகளை போல அப்படி சுத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நேபர் இருக்கிறார். அந்த நேபருக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அவங்க சரியான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கப்படி அவங்களுக்கு முன்னால சொல்லுகிறது. 12 வாசிக்கலாம். 12 இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகுது. இதோ உங்களுக்கு முன்னால உடன்படிக்கை பெட்டி போகுது. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறது. வெளியே வந்து ஸ்பீக்கர் வேண்டாம். உடன்படிக்கை பெட்டி வந்து அவருக்கு முன்னாக சொல்லுகிறது. சத்தம் கரகர கரகரான ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சவுண்ட் கிடையாது. உடன்படிக்கை பெட்டியானது அவருக்கு முன்பாக செல்கிறது. பேச அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. The living God, the God of heaven, the God of the mercy seat. Hallelujah. ஜீவனுள்ள தேவன்,
உடன்படிக்கை பெட்டி ஜீவன தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. The God of heaven, உடன்படிக்கையின் தேவன். The God of mercy, hallelujah. கிருபாசனம், கிருபாசனம் இங்கே இருக்கிறது. The God of reconciliation, அந்த கிருபாசனம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு நமக்கு ஒப்பந்தமாக்குதலை தருகிறது. இவ்விதமான காரியங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிகள். இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னால் போகும் பொழுது கர்த்தரும் முன்பாக செல்கிறார். என நீ அதில் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். உடன்படிக்கை பெட்டி முன்னால் செல்கிறது. உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. வேடத்தோடு நமக்கு முன்னால் போகுது. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். வேர்ட் ஆஃப் காட்னாலும் ஏஞ்சல் ஆஃப் காட்னாலும் இதோ இயேசு கிறிஸ்துனாலும் பசுத்தாவினாலும் எல்லாமே ஒரே நபர் தான். எதாவது விசுவாசம் ஏஞ்சல் ஆஃப் காட்னாலும் தான், வேர்ட் ஆஃப் காட்னாலும், ஜீசஸ் கிரைஸ்ட்னாலும், பசுத்தாவியானவர்னாலும் எல்லாமே தேவனை குறித்த வித்தியாசமான டேக்ஸ். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வார்த்தையா இருக்கிறது கிறிஸ்து நமக்கு முன்பாக செய்கிறார். We are following the author of heaven. Hallelujah. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம், தேவனை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We are following the word of God. எதுவே வார்த்தை பின்பற்றுகிறோம். வார்த்தையானது நமக்கு முன் செலுத்து. நீங்க அந்த பாடையம் 4 பாடையம் புறப்படுறத நீங்க கவனிச்சீங்கன்னா 2ஆம் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உடன்படிக்கை பற்றி என்னைக்குமே முன்னால போவார். முதல்ல ஒரு பாடையம் போகணும். அதற்கு 9 தான் தூபபீடத்தை தூக்கிட்டு போவான், புத்தகத்தை தூக்கிட்டு போவான். அதற்கு உடன்படிக்கை பெட்டி வரும். இது மத்தியில தான் உடன்படிக்கை பெட்டி போகுமே ஒழிய முன்னால போவார். இந்த உடன்படிக்கை பெட்டியை 4 பாடையும் பாதுகாக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி யாரும் அணுகக்கூடாது. நம்மளை பாதுகாக்கிறது ஜனங்களுடைய பொறுப்பா இருந்துச்சு. ஆனா இங்க என்னன்னா, உங்க பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, உங்களை நான் பாதுகாக்கிறேன், நான் முன்னால போறேங்கிறது. இவ்வளவு நேரம் பாளையம் பண்ணும்பொழுது 40 வருஷம் பாளையம் பண்ணும்பொழுது உடன்படிக்கை பெட்டி முன்னால போவார், அது மத்தியில தான் போகும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பின்னால வாங்க, நான் முன்னால போறேன். 2000 மூலம் இடைவெளி வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் கண்ணால பார்க்கணும். பக்கத்துல இருந்தா பார்க்க முடியாது, தூரத்துல போனா எல்லாருமே பார்க்கணும். ஆனால் 2000 மூலம் அது அங்க போகும் பொழுது 2000 மூலம் 300-3000 அடி. அதுக்கு முன்னால போகும்பொழுது இங்க இருந்து எல்லாருமே பார்க்கணும். உடன்படிக்கை பெட்டி போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல வந்தா பின்னால இருக்கிறது மறைஞ்சிடும், யாருமே பார்க்க முடியாது. முன்னால இருந்ததான் பார்க்க முடியும். அது தூரத்துல போச்சுன்னா எல்லாரும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஸ்பீடா போகுது, அது ரொம்ப அட்வான்ஸா போகுது. ஹல்லேலூயா. நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யலாம், தேவனுடைய வார்த்தை போயிட்டே இருக்கு. அது வர 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 அதிகமா போயிட்டே இருக்குது. அது என்றால் நம்ம அதை பார்க்கணுமா? ஏன் 2000 படம் தூரம் இருக்கணும்? எல்லாரும் பார்க்கணும். ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பார்க்க இருக்கக்கூடாது. எல்லாரும் 12 கோத்திரத்தாரும் பார்க்கணும். அதே போல இன்னைக்கு எல்லாரும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு பார்த்து அதெல்லாம் பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவு வார்த்தையை வெளிப்படுத்துறாரு, எவ்வளவு அட்வான்ஸா போகுது, எல்லாரும் பார்க்கணும். கொஞ்சம் பேர் பார்த்து கொஞ்சம் பேர் பார்க்காம கூடாது. நீங்க எவ்வளவு அட்வான்ஸா போறீங்க, அதோட கீழே போயிட்டு இருக்கீங்களா? சிலர் கீழே போறாங்க. அவங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஆத்மா இப்படி போகுது, இது இவரால் ஓட்ட வீணா போயிடக்கூடாது. எவ்வளோ வார்த்தையை வெளிப்படுத்துது, போற போக்கு எப்படி இருக்குது. இதை நம்ம அது ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குது. அது வர வர அட்வான்ஸா தான் போகுது. அவருடைய பிளான் அப்படிதான். அதனால பாருங்க என்ன சொல்றாரு, சிலர் நமக்கு சோதனை வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கணும், ஆஸ்பத்திரியில எல்லாரும் சுத்தி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாரும் சுத்தி யாராலும் உதவி செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்து அருகில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வராங்களோ சொந்தக்காரங்க வராங்களோ ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கணும். The presence of God. பிரச்சனை வரும்பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்களா, எங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்களா? இல்லை, சப்போர்ட் தேவைதான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கணும். ஆமென். நீ போகப்படலாம் தேவனாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்பொழுது the ark then far again. உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது அதிக தூரம் போகுது. சவுண்ட் கரெக்டா?
God said, you my people are no protection to me. நீங்க என்ன பாதுகாக்கண்டா, உங்களை நான் பாதுகாக்கிறேன். நான் முதல்ல யோர்தானுக்கு போறேன், நான் தைரியமா யோர்தானுக்கு போறேன், நீங்க பின்னால என் பின்னால வாங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கைப்படி கிறிஸ்து, உடன்படிக்கைப்படி the word of God, அது நமக்கு முன்னால போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்னால போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நான் தனியா சந்திக்கிறேன், அந்த யோர்தானை சந்திக்கிறேன், வரப்போற எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்காக சந்திக்கிறேன், நான் தனியா சந்திக்கிறேன், நீங்க பின்னால வாங்க. ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம். 2014 சொல்லுகிறார், நான் முதல்ல உங்களுக்கு முன்னால நான் கடந்து போறேன், நீங்க பின்னால வாங்க. நான் அதை தாண்டி போகும் பொழுது நீங்க பின்னால வந்தீங்கன்னா நீங்க எந்த பயனாலும் வரலாம். ஹல்லேலூயா. நீச்சல் அடிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போகிறார்கள். ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் பட வேண்டும், அதற்காக அவங்க காத்திருக்கிறார்கள். பயனாசத்தை வாசிக்கிறார். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால்களில் நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையில் ஆசாரியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டி தூக்கி போறாங்க. ஆசாரியர்கள் உடன்படிக்கை, ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். மாத்தியை தோல்லே சுமந்து கொண்டு ஹார்ட்ல சுமந்து கொண்டு போறாங்க. அவங்க முதலாவது அதை யோர்தான்ல கால் வைக்கணும். அவங்க தான் தைரியசாலிகள். அவங்க முதல்ல கால் வைக்கட்டும், அந்த நதி என்ன ஆகுதுன்னு பார்க்க. These went right up to the brink of Jordan and put down his foot. அவங்க யோர்தான் நதியில கால் வச்சது மட்டும் கிடையாது. என்ன செய்யறாங்கன்னா, அப்பொழுது யோர்தான் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. என்ன அந்த யோர்தான் ஒரு 2 மைல் அகலத்துல 3 மைல் அகலத்துல போகலாம். அது ரொம்ப அகலமான நதி. இதை அறிஞ்சாங்கன்னா சென்டர்ல போய் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. சென்டர்ல போய் நின்ன உடனே அதுக்கு தான் இங்க தாண்டுறாங்க. அவங்க சென்டர்ல 2000 மணி தூரம் இருக்கணும். அவங்க சென்டர்ல போய் அவங்க நிற்கும் வரைக்கும் இந்த யோர்தான் தாண்டல. அவங்க சென்டர் யோர்தானுடைய மத்தியில போய் உடன்படிக்கை பெட்டி தூக்கி நிற்கிறாங்க. நதி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? The water suddenly rolled right away. In curly days still it made a great wall. அப்படியே தண்ணி வால் மாதிரி அப்படியே நிக்குது. அப்படியே தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துல தண்ணி அப்படியே வடிஞ்சு கடலுக்கு, சவக்கடலுக்கு போய் டெட் சீக்கு போயிட்டு. எவ்வளவு பெரிய மிரக்கிள்ஸ், எவ்வளவு பெரிய மிரக்கிள் நடக்குது. யோசுவா சொல்லுகிறான், நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். God will do a miracle for you. Hallelujah. தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் எப்பொழுது என்ன சொல்லுகிறார்னா, sanctify yourself. உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். 5 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இதோ உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம். அவங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளா என்ன செய்யணும்? அவங்க குடிக்கணும். அவங்க என்ன செய்யணும் என்றால் சில விதமான சடங்காச்சாரங்களை செய்யணும், செரிமோனி செய்யறாங்க. நம்ம அப்படி இல்லை. நமக்கு ஏசுகிறதே இருக்குது. பாவத்தை அறிக்கை பண்ணணும். அதான் அறிக்கை பண்ணா ரத்தத்தில் இருக்கும். அதுவே நான் செய்யற காரியம் எனக்கு சரியா தெரியல, என் மனசுல அது உறுத்தலா இருக்குது, நான் அதை அறிக்கை பண்றேன், அது எனக்கு வேண்டாம், அதை எனக்கு எழுது. எந்தெந்த காரியங்கள் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரோ, தவறுகளை உணர்த்துறாரோ அதெல்லாம் அறிக்கை பண்ணுங்க. பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னென்ன உணர்த்துறாரோ முறுமுறுக்காதங்க, அறிக்கை பண்ணுங்க. எனக்கு தான் சொல்றாரு, உனக்கு தான் சொல்றாரு, அறிக்கை பண்ணுங்க. பாவனை மறைக்க நம்ம வாழ்வடைய மாட்டோம். அவளை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் வருவான். அதெல்லாம் அறிக்கை போனோம். அதான் இயேசு ரத்தம் இப்ப அவைலபிள் வார்த்தையில இருக்கிறோம். இயேசு ரத்தம் நம்முடைய பாவனை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய பாவனை நம்ம அறிக்கையிட்டார், 1 யோவான் 1:9 தன் பாவங்களை அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து அவர் சொன்னால் நமக்கு அவர் பாவனை மன்னிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதை நமக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பரிசுத்தத்தை, அவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால், யோர்தான் நமக்கு முன்பாக வற்றி போக வேண்டும் என்றால், யோர்தானை நம்ம கிராஸ் பண்ணணும். 2016 நம்ம கிராஸ் பண்ண வேண்டும் என்றால் நமக்கு நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இப்பொழுது பெரிய அடுத்தபடியாக எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்களுக்கு எதிர்பார்த்து இருக்கிறது. அங்கே அநேக யுத்தங்கள் உண்டு. யோர்தானை தாண்டின பின்பு
அங்கே யுத்தங்கள் உண்டு. இது எல்லா யுத்தங்களையும் செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். யோர்தான் நதியானது அங்கே வற்றி போகும் பொழுது அது அந்த ஜனங்களுக்கு அதிக பெய்து வந்தது. யோர்தான் வற்றி போகுது. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விரோதிகளையும் ஆண்டவர் இதை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறார். அப்படிங்கிற பெய்து இந்த யோர்தான் வற்றி போறதுனால உங்களுக்கு உண்டாகும்னு யோசுவா சொல்லுங்க. அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்களா? 10ஆம் வசனம். அவர் கானானியரும் ஏத்தியரும் ஏவேரும் பெரிசரும் கிர்காசிலும் எமோரியரும் எபூசியரும் முன்பாக துரத்திவிடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ அவர் ஏத்தியரை ஏவியரை பெரிசியரை கிர்காசியரை எமோரியரை எபூசியரை இதெல்லாம் உங்களை துரத்தி விடுவார் என்பதற்கு அறிந்து கொள்வதற்கு முதல்ல யோர்தான் வற்றும். யோர்தான் அங்க வற்றி போகும் பொழுது அந்த அற்புதத்தை செய்தவர் இதை தொடர்ந்து நமக்கு யுத்தத்தில் ஜெயத்தை தருவார். இது உங்களுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அந்த எமோரியரையும் எபூசியரையும் கிர்காசியரையும் எமோரியரை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கும்? யோர்தானே வத்தி போச்சு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இவங்க ஏமாத்துறோம். அல்லேலூயா. யோர்தானே நம்மளை புரட்டி போட முடியல, நம்மளை கவிழ்த்து போட முடியல, நம்மளை சாகடிக்க முடியல. இவங்க ஏமாத்துறோம். கர்த்தர் இவங்களை ஈஸியா நமக்காக மடங்கடித்து போடுவார். ஆமென். அந்த யோர்தான் அங்கிருந்தா யோர்தான் அற்புதத்துல போக முடியாது. அவங்க ஒரு டெஸ்டிமோனி, அவங்க ஒரு பெய்தி ஏற்படுவதற்காக. ஆமென். The children of Israel saw the living God. அந்த யோர்தான் வற்றி போகுது. ஜீவன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு வந்தது. Hallelujah. He may get glory. அவர் மகிமை அடைகிறார். எப்படி? இந்த பலவீனமான ஆத்மா மூலமாக அவர் மகத்தான காரியங்களை செய்து அவர் மகிமை அடைகிறார். ஆமென். Get glory by causing our weakness to overcome all the strength of hell through grace divine. இது நம்ம பலவீனமான ஆத்மாக்கள், சாதாரண ஆத்மாக்கள். ஆனா இவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தரும் பொழுது இந்த சாதாரண ஜனங்களை கொண்டு ஆண்டவர் இவர்களுக்கு பாதாளத்தின் வல்லமையை மேற்கொள்ளும் பொழுது யோர்தான் பாதாளத்தின் வல்லமையாக இருக்கிறது, பாதாளத்தின் வாசலாக இருக்கிறது. அந்த பாதாளத்தின் வாசலை அவங்க சோதரித்துக் கொள்வாங்க, சத்ருவின் வாசலை சோதரித்துக் கொள்வார்கள். இந்த சாதாரண ஜனங்கள், வனாந்தரத்துல பிறந்த இந்த குழந்தைகள், இவங்க அதை ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதே போல நம்ம சாதாரண ஜனம் உங்க மூலமா பெரிய காரியத்தை சாசு தோல்வி அடைவோம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏவியர்கள் எபூசியர்கள் இவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஏதோ ஜென்ரல் அதை வச்சு அவங்களுக்கு என்ன சொன்னா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போறோம். ஏவியர்கள் எபூசியர்லாம் நம்ம கையில ஒப்பு கொடுப்பாரு. ஏன்னா யோர்தானே ஸ்டாப் ஆயிட்டு அவங்க faith increase ஆகுது. Hallelujah. He who divides the Jordan is God with whom nothing is impossible. யோர்தானே ஸ்டாப் பண்ண கர்த்தருக்கு முன்பாக எந்த காரியம் இம்பாசிபிள்? Hallelujah. முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. Hallelujah. கடைசியாக சொல்ற வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். This day will I begin to magnify thee in the sight of Moses. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். As I was with Moses, so I will be with thee. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த யோர்தான் நதி வற்றி போகிறத வச்சு உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று உன்னை மகிமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? நாமளே பெருசா பண்ணிக்கிறதா? அப்படி அர்த்தம். பெருமை பிடிச்சி போறதா? லூசி பெருசா பெருமை பிடிச்சி போயிடுச்சு அப்படியா? நம்மள அப்படி சொல்லிட்டு அந்த அவசரம் இல்லை. I will magnify thee. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து தான் மகிமைப்படணும். ரைட் தான். இங்கே இயேசு கிறிஸ்து யோசுவாவை நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டேன். இந்த மகிமை எப்படி வருது? தேவனால். அல்லேலூயா. மனுஷரால் வரல, இந்த மகிமை தேவனால். அல்லேலூயா. தேவனால் வருகிற மகிமையை அந்த யூதர்கள் தேடல. மனுஷனால டாக்டர் அழைக்கணும், ஏதோ பாஸ்டர் மனுஷரால் வருகிற மகிமை அவங்க தேடணும். ரவி என்று அழைக்கணும். அவங்க மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொண்டாங்க. தேவனால் மகிமை வருது. அல்லேலூயா. யோசுவாவுக்கு தேவனால் மகிமை வருது.
தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென். எதனால மகிமை எதிர்பார்க்கிறோம்? இந்த யோர்தான் உனக்கு முன்பாக வற்றி போறதுனால யோசுவா கூட தேவன் இருக்கிறார். மோசையோடு இந்த கர்த்தர் இந்த ஜோஷுவா கூட இருக்கிறார். தீர்க்கதரிசியோடு இந்த கர்த்தர் இந்த பிரையனோடு கூட இருக்கிறார். இந்த ஊழியத்துல இருக்கிறார். இதை இங்கே இந்த வார்த்தையில இருக்கிறார் என்பதை அவர் மகிமைப்படுத்தி காண்பிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் என்ன? I will magnify thee. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்றால் I will vindicate thee என்றார். உன்னை நான் உறுதிப்படுத்துவேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்படும் என்பதை நான் உறுதிப்படுத்துவேன். எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் யோசுவாவுக்கு அப்படி செய்தார். நான் உன்னை உலக தோற்றத்துக்கு மேல் தெரிந்து கொண்டேன். தாயின் கருத்தத்திலே உருவாக்குனா நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் தான் உன்னை உலகத்தில் கொண்டேன். நான் தான் உன்னை நான் என்ன உனக்கு வெளிப்படுத்தினேன். எல்லாமே உன் வாழ்க்கையில நான் தான் கிரியை செய்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை மகிமையில கொண்டு சொல்வது என்னுடைய ஜாப். இப்போ மாதிரி இந்த அற்புதம் செய்கிறேன். எல்லா ஜனங்கள் பத்தியில் இந்த அற்புதம் செய்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறது ஜனங்கள் விசுவாசிக்கிறதுக்காக, அவங்க மத்தியில் உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக நான் இதை செய்கிறேன் என்று கருத்து சொல்லுவேன். எத்தனை அதை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரை என்ன உறுதிப்படுத்தும். இதை பெஸ்ட் என்கிற அந்த மெத்தடிஸ்ட் போதகர் இருந்தார். அங்கே வந்து கொஸ்டின் பண்ணுங்க. அந்த பெஸ்ட் போதகர் வந்து பெரிய சேலஞ்சுக்கு அழைக்கும் பொழுது இதை கர்த்தர் கர்த்தர் எனக்கு அது சாட்சி கொடுப்பார் பொழுது இதோட பயன் வந்தது. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை உறுதிப்படுத்தினார். அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். அவரோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் செய்கிற எல்லா அற்புதங்களும் கர்த்தரால் வந்தது என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அக்கினி சாதான் வந்து அவர் தலைவி மேல வந்து அதே மாதிரிதான் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் ஒவ்வொருத்தரையும் உறுதிப்படுத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீ வந்து என்னால் தெரிந்து கொள்ளும். நான் உன்னை மறந்து விடவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு நான் கிரியை செய்கிறேன் என்பதை இயேசுவே எனக்கு நீ அதை உறுதிப்படுத்தும். இந்த 2016 எனக்கு உறுதிப்படுத்தும். எனக்கு அந்த விண்டிகேஷன் தேவை. I will magnify thee. நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன். இந்த யோர்தான் வந்து இப்படி அந்த ஸ்டாப் ஆனதால மோசையோடு இந்த கர்த்தர், பெர்னானோடு இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு பிரையனோடு இருக்கிறார் என்பதை இன்னைக்கு உறுதிப்படுத்த வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. தேட்ஃபுல் வர வேண்டிய நேரம், உறுதிப்படுத்த வேண்டிய நேரம். கடைசி விண்டிகேஷன் என்ன விண்டிகேஷன்? நம்ம மேல போகும்போது கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கீழே கைவிட்டப்பட தெரிந்து கொள்ளப்படாது. கடைசி நேரத்தில் கீழத்தை இழந்து போறாங்க. உலகத்தை நோக்கி போறவங்க எல்லாம் கீழே கிடக்கும் பொழுது நம்ம மேல போகும்போது கர்த்தர் நம்மளை விண்டிகேட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இப்பவும் விண்டிகேட் பண்ணுகிறார். எப்பொழுதுமே விண்டிகேட் பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தார், ஒரு சகோதரியாக சகோதரியாக அழைத்தார். அவங்க சாதாரண மக்களாக இருந்தாலும் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார் என்பதை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துவார். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீர் என்பதை, என்னை தெரிந்து கொண்டு இருந்த என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் வந்திருந்தால் விண்டிகேட் நீங்களோ ஜெபிக்கும் பொழுது யோசுவாவை நீர் மேக்னிஃபை பண்ணீங்க. என்னை நீர் அமிதமாய் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு, எல்லாரும் அறியப்படத்தக்கதாக, சுற்றுப்புறத்தால் அறியத்தக்கதாக, சபையால் அறியத்தக்கதாக என்று அவன் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி. I will magnify this day will I begin to magnify thee. This year will I begin to magnify thee. உன்னை நான் மகிமைப்படுத்த தொடங்குவேன் என்று சொல்கிறார். ஆங்கில பைபிள்ல this day will I begin to magnify thee in the sight of all Israel. நான் வந்து உன்னை மகிமைப்படுத்த தொடங்குகிறேன். யோர்தான் முதல்ல வச்சு போகுது, பின்பு தொடர்ந்து மகிமைப்படுத்திட்டே இருக்கிறார். எப்பவும் ஆண்டவர் நம்மை விண்டிகேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அவர் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ உனக்கு ஆரம்பிச்சிட்டு இன்னிலிருந்து உன்னை நான் மகிமைப்படுத்த போறேன், உன்னை நான் உறுதிப்படுத்த போறேன். நீ உன் வாழ்க்கையில செய்யற அற்புத அடையாளத்தினாலே ஆண்டவரே சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதையே பேசினா அதை மாதிரி இந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துல இப்படி இப்படி பேசினா இருக்கிறாங்க. விசுவாசத்தை பேச, அற்புதங்களை பற்றி அற்புதங்களை எதிர்பார்க்க, அடையாளங்களை எதிர்பார்க்க. 2014 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை உறுதிப்படுத்தி அழைத்தீர் என்பதை என் வாழ்க்கையிலே விதமான செய்தி நீர் உறுதி
உறுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறேன். நான் அதை எதிர்பார்க்கிறேன். கர்த்தாவே, எல்லாருக்கும் முன்னதாக நீ உறுதிப்படுத்த அந்த ரகத்தில் தெரிவிக்கும் பொழுது வெளியரங்கமாக நடக்கும். யோசுவாவே ஆண்டவர் அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்தினார். நம்மை அவர் உறுதிப்படுத்தார். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் மாறாதவன். இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவன். அதெல்லாம் தெரியும். ஜெபம்